இக்காலத்து விசுவாசிகளுக்கு மனம் திரும்புதல் என்றால் என்னன்னு தெரியல. பிறப்பிலே ஒருவரும் நீதிமானாகவோ பரிசுத்தவானாகவோ பிறக்கிறது கிடையாது. குறிப்பாக விசுவாசிகளுடைய பிள்ளைகள், ஊழியருடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே வளர்ந்து சின்ன பருவத்திலே பாடுதல், ஜெபம் பண்ணுதல், சண்டே ஸ்கூலுக்கு போறது, ப்ரேயர் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கிறதுனால அவர்களுக்கு மனம் திரும்புதல்னா என்னன்னு தெரியாம போச்சு. அநேகருக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் கேட்டாலே சொல்ல தெரியாது. நாங்க இப்படி இருந்து விட்டுமே இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு முதலாவது ஒரு செய்தி சொல்றேன். என்றைக்கோ ஒரு நாள் நாம் நம்முடைய பாவங்களை இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டு, என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நான் இனிமே தவறு செய்ய மாட்டேன், என் உள்ளத்திலே வாரும் ஆண்டவரே, என்னுடைய பெயரை பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதும் ஆண்டவரே என்று என்றைக்காவது ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டாயானால் அன்னைக்குதான் உனக்கு ரட்சிப்பு நாள். இன்றைக்கு அநேக நேரத்துல ஊழியர்கள் விசுவாசிகளுடைய பிள்ளைகளை இந்த அனுபவம் இல்லாமலே ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவொடனே ஞானஸ்தானம் கொடுத்துட்றாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க, அதுக்கு குழந்தைகள் ஆகுது. அதுகளுக்கு ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. அவருடைய ரட்சிப்பு அனுபவபூர்வமான ரட்சிப்பு இல்லை, அறிவுபூர்வமான ரட்சிப்பு. இந்த அறிவுபூர்வமான ரட்சிப்பை வேதம் ஆதரிக்கிறது இல்லை, அறிவு எருமாப்பை உண்டாக்கும். எனவே நம்ம ஒவ்வொருவரும் அனுபவபூர்வமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்புதல் என்பது வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். நாம் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். மனதிலே தேவனுக்கு சத்துருக்களாயிருந்தோம். 2 கொரிந்தியர் 4:4 இதை குறித்து பவுல் சொல்லும் போது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப விசுவாசிகளா இருந்தாலும், ஊழியருடைய பிள்ளைகளா இருந்தாலும், அவிசுவாசிகளா இருந்தாலும், அறிவுபூர்வமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும், அறிந்திருந்தாலும், அனுபவபூர்வமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய மனம் சத்துருக்களா இருக்கிறது, மனதில இருளா இருக்கிறது. அந்த இருளில தேவனுடைய வார்த்தையாகிய வித்து விழ வேணும். அதைத்தான் பேதுரு சொல்லும் போது மறு ஜென்ம முழுக்கு என்று சொல்லுகிறார். சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறது சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படுகிறது தான் மனம் திரும்புதல். இந்த அனுபவத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தின்படி அதற்கு பிறகுதான் ஞானஸ்நானம் எடுக்க வேணும். மனம் திரும்பி ஞானஸ்நானம். இந்த மனம் திரும்புதல் தான் புதிய ஏற்பாட்டில் உள்ள முதல் உபதேசமே. யோவான் ஞானஸ்நானம் கொடுக்க வரும்போது ஸ்நாபக யோவான் அல்லது மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம் கொடுக்க வந்த யோவான் பண்ணின முதல் பிரசங்கம் மனம் திரும்புதல். அதாவது மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல யோதேயாவின் பாலைவனத்துல வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார்.